வணக்கம். இந்த வேலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் வந்து இப்போ ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி ஃபில்அப் பண்ண போகிறதுனா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் வந்து வெப்சைட்டில் ஏஏஐ ரெக்யர்மெண்ட் 2025 நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அப்படி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் ரெக்யர்மெண்ட் டேஷ்போர்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணோன்னே நமக்கு வந்து ஏர்மன் ஏஐயோட டேஷ்போர்டு வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்யர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கான ரெக்யர்மெண்ட் தான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் த்ரோ த கேட் 2023, கேட் 2024 அண்ட் கேட் 2025 அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 8/8/2025 தான் இது வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஜாபோட போஸ்ட் டேட் இது ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் லிங்க்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் வெப்சைட் வழியாக தான் நம்ம இதை வந்து அப்ளை பண்ண முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஏஐ கேட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எப்படி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கேண்டிடேட் வில் ரிசீவ் த யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு ஆன் த ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி அண்ட் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர். நீங்கள் கொடுத்துருக்க உங்களுடைய இமெயில் நம்பருக்கும் மொபைல் நம்பருக்கும் உங்களுடைய யூசர் ஐடி அண்ட் லாகின் பாஸ்வேர்டு எல்லாமே வந்துடும். கேண்டிடேட் வித் லாகின் வித் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு நீங்கள் லாகின் பண்ணுறப்ப அந்த யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட் மஸ்ட் ப்ரொவைட் த கரெக்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ். கரெக்ட் நேம் வந்து கரெக்டாக இருக்கணும், மொபைல் அட்ரஸும் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் அண்ட் இமெயில் அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் வந்து டு ரீட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்னால் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இந்த டு ரீட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால் செகண்டு. ஆல்ரெடி ரிஜிஸ்டர் அப்படின்னா டு லாகின்கிற ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கிளிக் பண்ணணும். இப்போ நான் புதுசாக கிளிக் பண்ண போகிறனால டு ரிஜிஸ்டர்ஸ்னால் புதுசாக நம்ம கிளிக் பண்ணிங்க. இப்போ கீ டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து 28 ஆகஸ்ட் 2025. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 27th செப்டம்பர் 2025 இதை நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும். இப்போ நான் இதை இப்போ நம்ம ஒரு தடவை அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன வேகன்சிலாம் இருக்குது, எங்கெல்லாம் இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி அதோட லாஸ்ட் டேட் என்ன, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, அதோட டெஸ்ட் பேப்பர் கோட் அண்ட் பேப்பர் என்னங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறதுனால கிளிக் ஹியருங்கிற ஆப்ஷன்ஸை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதான் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஃபார்மு. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸில் ஃபஸ்ட்டு எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ ஆர்கிடெக்சரா, எலக்ட்ரிக்கலா, எலக்ட்ரானிக்ஸா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதோட போஸ்ட் கோடு வந்து நீங்கள் எந்த போஸ்ட்டை செலக்ட் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக அதில் போஸ்ட் கோடு வந்து ஜென்ரேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்து கேண்டிடேட்ஸ் அண்ட் அப்ளிகன்ஸோட ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க. நம்மளுடைய ஃபுல் நேமை வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய மொபைல் நம்பர், நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர். ஏன்னா நமக்கு மொபைல் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு தான் நம்மளுடைய லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வர்றதுனால நீங்கள் மொபைல் நம்பரை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் மொபைல் நம்பர், நெக்ஸ்ட்டு ஆல்டர்னேட் மொபைல் நம்பர். கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு வேறு ஒரு நம்பர் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைனா வேணாம். இமெயில் அட்ரஸ் அண்ட் கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ். இமெயில் அட்ரஸும் ரெகுலராக யூஸ் பண்ணுற இமெயில் அட்ரஸை கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரேட் ஓடிபி. நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலை வந்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கீழே ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் இருக்கும், ஐ அக்ரின்னு ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் இருக்குது. அதை டிக் பண்ணிவிட்டு அதுக்கு தெரிகிற கேப்சா கூட எழுதிட்டு நீங்கள் வெரிஃபைன்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸில் நீங்கள் வெரிஃபிகேஷன்ஸ் ஃபார் உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், போஸ்ட் நேம் அண்ட் கேண்டிடேட்ஸ் அண்ட் அப்ளிகேண்ட் ஃபுல் நேம் எல்லாமே கரெக்டானு சொல்லி இதில் ஒரு டிக்ளரேஷன்ஸ் பாக்ஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம டிக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் கரெக்ட்னா அதில் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கரெக்டாக இருக்குன்னா அதில் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரானிக்ஸுங்கிறதுனால நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்கன்னா அதை நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுடைய நேம் வந்து கரெக்டாக அதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு கீழே சப்மிட்டுங்கன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபில் பண்ணணும். பர்பஸுக்காக ஃபார் டேட், என்னென்ன டேட்டா வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ப்ரைவசி நோட்டீஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதை ஐ அக்ரின்னு கொடுத்ததுக்கப்புறம்
பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர்டு சக்ஸஸ்ஃபுல்லி உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பரும் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி எங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் லாகின் ஐடியும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் உங்களுடைய இமெயிலுக்கும் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நோட்டு கொடுப்பாங்க, நீங்கள் ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்து ஒரு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஒரு மெசேஜ் வரும். அதே மாதிரி அதை நீங்கள் வந்து க்ளோஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியும் பாஸ்வேர்டும் உங்களுக்கு இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பருக்கு சென்ட் ஆகிருக்கும். சென்ட் ஆனதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கோ டு அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். இந்த ஏஏஐ கேட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஸ்டெப்ஸில் வந்து ஃபாலோ பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் ப்ரொஃபைல் க்ரியேஷன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணிவிட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா, நம்ம வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுனால நம்ம என்னென்ன எலிஜிபிள்னு கேட்டிருக்காங்க. போஸ்ட் அப்ளை டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும், அது ஃபஸ்ட்டு நீங்கள் இது பண்ணிவிட்டு உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஜெண்டர், எந்த ஜெண்டரோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஏஜஸ் ஆன் 27/9/2025 அந்த ஏஜுக்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னாலிட்டி எதுவோ ஏஜஸ்னால் இப்போ ரீசனாக நீங்கள் எந்த ஏஜில் இருக்கீங்கிறத அதை மென்ஷன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் கேட்டகரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் நேம், உங்களுடைய ஃபாதர் நேம், மதர் நேம், உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ், உங்களுடைய ரிலீஜன் என்ன, ஆல்ரெடி நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸும் அதில் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆகிட்டு ஆல்டர்னேட் மொபைல் நம்பரும் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டியா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனா இல்லையான்னு கேட்டிருக்காங்க, அதுவும் நீங்கள் எக்ஸாக இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோ கொடுத்துக்கலாம். டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் ஏஐ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இருந்தீங்கன்னா எஸ் கொடுக்கலாம், இல்லை நோ. அப்ரெண்டிஸ்ஷிப் டீட்டெயில்ஸ், ஹேவ் யூ கம்ப்ளீட்டட் 1 year அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் இன் ஏஐ, அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ஏதாவது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எலிஜிபிள் க்ரைட்டீரியா டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணி முடிச்சிட்டீங்க. எலிஜிபிள் க்ரைட்டீரியா வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது வந்து க்ரீன் கலரில் தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கணும். அட்ரஸ் லைன் 1ல் உங்களுடைய தெரு பெயர், நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ எல்லா டீட்டெயில்ஸுமே எழுதிக்கணும். அட்ரஸ் லைன் 2லையும் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க, எந்த தாலுகாவில் இருக்கீங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் கண்ட்ரி கேட்டிருக்காங்க, ஸ்டேட்டுக்கு செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து சிட்டி அல்லது டிஸ்ட்ரிக்ட், எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய அட்ரஸுடைய பின்கோட் நம்பர் கேட்டிருக்காங்க. இஸ் பெர்மனன்ட் அட்ரஸ் சேம் அஸ் த கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ், 2 அட்ரஸுமே சேம்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கணும், இல்லைனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அதுவும் அட்ரஸ் லைன் 1 and 2, அதே மாதிரி கண்ட்ரி என்ன, ஸ்டேட் என்ன, டிஸ்ட்ரிக்ட் என்ன எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு பின்கோட் நம்பர் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்புறம் நம்மளோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு மெட்ரிகுலேஷன்ஸ் 10th டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணணும். நேம் ஆஃப் த போர்டு அண்ட் கவுன்சிலிங், எந்த கவுன்சிலிங் போர்டில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்களோ அதோட போர்டு எழுதணும். நெக்ஸ்ட்டு இயர் ஆஃப் பாஸிங் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டியூஷன்ஸ் நேம், எந்த ஸ்கூலில் நீங்கள் முடிச்சிங்களோ அந்த ஸ்கூலோட நேம், எந்த சப்ஜெக்டில் நீங்கள் வந்து ஃபேவராக முடிச்சிங்களோ அந்த சப்ஜெக்ட்டு. ப்ளீஸ் எனி செலக்ட் ஆஃப் த ஃபாலோயிங் ஒன்று சிஜிபியில் நம்ம மார்க்ஸ் ரெண்டில் தான் நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணிக்கணும். மார்க்ஸ் அப்படின்னு எவ்வளோ மார்க் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, மேக்ஸிமம் மார்க்ஸ் என்ன, இதன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். 10th 12th ஆல்ரெடி எல்லாமே சேம் தான். எந்த இன்ஸ்டியூஷன்ஸில் முடிச்சிருக்கீங்க, எந்த இயரில் பாஸ் பண்ணியிருக்கீங்க, இன்ஸ்டியூஷன்ஸ் நேம் என்ன, சப்ஜெக்ட்ஸ் என்ன, ப்ளீஸ் செலக்ட் எனி ஆஃப் த மார்க் என்ன, எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸில் வந்து நீங்கள் வந்து டிகிரி வந்து படிச்சுட்ருக்கீங்களா இல்லை வந்து படித்து முடிச்சிட்டிங்களாங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. எந்த டிகிரியோட நேம் அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இன்ஸ்டியூஷன்ஸ் நேம் என்ன, மோட் ஆஃப் எஜுகேஷன்ஸ் என்ன, பிரான்ச்சஸ் எந்த பிரான்ச்சஸில் வந்து நம்ம வந்து முடிச்சோங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். மந்த் அண்ட் இயர், எந்த இயரில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்களோ அந்த டேட்டஸ். ப்ளீஸ் செலக்ட் மார்க் அல்லது சிஜிபிஏ, மார்க் ஆப்டைன் அண்ட் மேக்ஸிமம் மார்க்ஸ். அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸில் வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கணும், இல்லைனா தேவையில்லை.
நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் வந்து இந்த ஜாப்புக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸே இருக்கணும்னு இல்லை, பட் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆர் யூ எம்ப்ளாய்டாக இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை எம்ப்ளாயே இல்லை அப்படின்னா நோங்கிற ஆப்ஷன்ஸ். கேட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து கேட் எக்ஸாம் குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். கேட் குவாலிஃபைடு எக்ஸாமான்னு கேட்டிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஐடி ஆஃப் கேட் எக்ஸாம், கேட் எக்ஸாமுக்கு உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஐடி கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் எழுதிக்கணும். உங்களுடைய கேண்டிடேட்ஸ் நேம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வேலிட் கேட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. எந்த இயரை நீங்கள் கேட் வந்து குவாலிஃபை ஆனீங்களோ அந்த இயரை நீங்கள் வந்து அதில் ஃபில்லப் பண்ணிக்கணும். கேட்டோட நார்மலைஸ்டு மார்க் என்ன, அவுட் ஆஃப் 1000க்கு நீங்கள் எவ்வளோ, கேட்டோட பேப்பர் என்ன பேப்பரில் நீங்கள் வந்து கேட் வந்து நீங்கள் பண்ணீங்க, அதுக்கப்புறம் கேட்டோட மார்க்ஸ் நார்மல் மார்க்ஸ் எதுவும் அதை நீங்கள் ஃபில்லப் பண்ணி முடிச்சுட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்லப் பண்ணியாச்சு. அப்ளிகேஷன்ஸில் கேட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் அதோட ஸ்கோர் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் கரெக்டாக ஃபில்லப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபில்லப் வந்து கரெக்டாக ஃபில்லப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகும். கேட்டோட கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபில்லப் பண்ணிக்கோங்க பார்த்துட்டு. அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீல்ஸை நம்ம ஃபில்லப் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருங்க அப்படின்னா மெட்ரிகுலேஷன் 10th டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கணும். நேம் ஆஃப் த போர்ட் அண்ட் கவுன்சிலிங், எந்த போர்டில் நீங்கள் முடிச்சிங்களோ அந்த நேம் போர்டு எழுதிக்கணும். இயர் ஆஃப் பாசிங், எந்த இயரில் நீங்கள் 10th வந்து பாஸ் பண்ணிங்களோ அந்த இயரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். எந்த ஸ்கூலில் நீங்கள் வந்து 10th முடிச்சிங்களோ அந்த ஸ்கூலோட நேம், அந்த என்ன சப்ஜெக்ட்டு, பர்சன்டேஜ் ப்ளீஸ். குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்லப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் தான் பண்ணணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபோட்டோஸையும் சிக்னேச்சர்ஸையும் நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபோட்டோவை அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு நம்ம அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி சிக்னேச்சர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் இங்க் பெனில் ஒயிட் பேப்பரில் வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரெகார்டிங் ஸ்கேனிங் ஆஃப் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர்ஸ், நம்மளுடைய ஃபோட்டோவையும் சிக்னேச்சர்ஸையும் எப்படி அப்லோட் பண்ணணும், அதோட சைஸ் என்ன, எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோகிராஃப் இமேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 months நாட் மோர் தென் 3 months ஓல்டாக இருக்கணும் ஃபோட்டோஸ். அதே மாதிரி ஃபோட்டோஸோட பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும். பாஸ்போர்ட் சைஸ் ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப் வித் ஒயிட் பேக்ரவுண்டோட இருக்கணும். அதே மாதிரி கேப், ஹேட், டார்க் கிளாஸஸ் வில் நாட் பி அக்சசபிள். அதே மாதிரி ரிலீஜியஸ் ஹெட்வேர் ஏதாச்சும் நீங்கள் எதுவுமே நீங்கள் போட்டிருக்கக்கூடாது, கண்ணாடி போட்டிருக்கக்கூடாது, தொப்பி எதுவுமே போட்டிருக்கக்கூடாது. அதே மாதிரி இமேஜ் வந்து ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஃபார் சைஸ் அண்ட் டைமென்ஷன் ஆஃப் இமேஜஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். சைஸ் அண்ட் இமேஜஸ் வந்து நமக்கு ஃபாலோ பண்ணியிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிக்னேச்சர்ஸ் ஆஃப் த அப்ளிகன்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் இங்க் பென், அது ஒயிட் பேப்பரில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி சிக்னேச்சர் மஸ்ட் பி ஒன்லி நாட் அண்ட் அதர் பர்சன், வேறு ஏதாவது ஒரு பர்சன் உங்களுக்கு வந்து பண்ணியிருக்கக்கூடாது. அதே மாதிரி ப்ளீஸ் ஸ்கேன் த சிக்னேச்சர்ஸ் ஏரியா ஒன்லி த என்டையர் பேஜ், அப்லோட் த ஜேபிஜி ஃபார்மேட் ஆர் ஜேபிஇஜி ஃபார்மேட், சைன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் ஆஃப் இமேஜ் ஃபீஸ், ஃபாலோ த அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மில் அதோட சைஸ் என்ன எல்லாமே நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபோட்டோகிராஃப் இமேஜஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 100 KB, மேக்ஸிமம் பார்த்தோன்னா 200 KBக்குள்ளே இருக்கணும். 100 KBலேருந்து 200 KBக்குள்ளே மட்டும்தான் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃப் இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஃபோட்டோகிராஃப் இமேஜஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 100 KBலேருந்து 200 KBக்குள்ளே இருக்கணும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி A4 சைஸ் பேப்பரில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி சின்னதாக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதோட சைஸை மாற்றினா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்கேனர் DPI ஷுட் பி பார்த்தீங்க அப்படின்னா 200 DPIயில் இருக்கணும். டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 3.5 cm வித் அண்ட் 4.5 cm ஹைட்டில் இருக்கணும். இது வந்து ஃபோட்டோகிராஃப். நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர்ஸ் இமேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 80 KBலேருந்து 150 KBக்குள்ளே இருக்கணும். அது ஒன்லி JPEG அல்லது JPG ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அப்ளை பண்ண முடியும். என்டையர் பேஜ் எல்லாமே நீங்கள் பண்ணாமல் அது என்ன இடத்துல சிக்னேச்சர் பண்ணீங்களோ அதை இடத்த மட்டும் தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரெகார்டிங் ஸ்கேனிங் ஆஃப் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர்ஸ், நம்மளுடைய ஃபோட்டோவையும் சிக்னேச்சர்ஸையும் எப்படி அப்லோட் பண்ணணும், அதோட சைஸ் என்ன எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோகிராஃப் இமேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 months நாட் மோர் தென் 3 months ஓல்டாக இருக்கணும் ஃபோட்டோஸ். அதே மாதிரி ஃபோட்டோஸோட பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும். பாஸ்போர்ட் சைஸ் ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப் வித் ஒயிட் பேக்ரவுண்டோட இருக்கணும். அதே மாதிரி கேப், ஹேட், டார்க் கிளாஸஸ் வில் நாட் பி அக்சசபிள்.
அதே மாதிரி ரிலீஜியஸ் ஹெட்வேர் ஏதாச்சும் நீங்கள் எதுவுமே நீங்கள் போட்டிருக்கக்கூடாது, கண்ணாடி போட்டிருக்கக்கூடாது, தொப்பி எதுவுமே போட்டிருக்கக்கூடாது. அதே மாதிரி இமேஜ் வந்து ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஃபார் சைஸ் அண்ட் டைமென்ஷன் ஆஃப் இமேஜஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். சைஸ் அண்ட் இமேஜஸ் வந்து நமக்கு ஃபாலோ பண்ணியிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிக்னேச்சர்ஸ் ஆஃப் த அப்ளிகன்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் இங்க் பென், அது ஒயிட் பேப்பரில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி சிக்னேச்சர் மஸ்ட் பி ஒன்லி நாட் அண்ட் அதர் பர்சன், வேறு ஏதாவது ஒரு பர்சன் மூலமாக உங்களுக்கு வந்து பண்ணியிருக்கக்கூடாது. அதே மாதிரி ப்ளீஸ் ஸ்கேன் த சிக்னேச்சர்ஸ் ஏரியா ஒன்லி த என்டையர் பேஜ், அப்லோட் த ஜேபிஜி ஃபார்மேட் ஆர் ஜேபிஇஜி ஃபார்மேட், சைன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் ஆஃப் இமேஜ் ஃபீஸ், ஃபாலோ த அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மில் அதோட சைஸ் என்ன எல்லாமே நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபோட்டோகிராஃப் இமேஜஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 100 KB, மேக்ஸிமம் பார்த்தோன்னா 200 KBக்குள்ளே இருக்கணும். 100 KBலேருந்து 200 KBக்குள்ளே மட்டும்தான் மட்டும்தான் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃப் இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஃபோட்டோகிராஃப் இமேஜஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 100 KBலேருந்து 200 KBக்குள்ளே இருக்கணும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி A4 சைஸ் பேப்பரில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி சின்னதாக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதோட சைஸை மாற்றினா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்கேனர் DPI ஷுட் பி பார்த்தீங்க அப்படின்னா 200 DPIயில் இருக்கணும். டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 3.5 சென்டிமீட்டர் வித் அண்ட் 4.5 சென்டிமீட்டர் ஹைட்டில் இருக்கணும். இது வந்து ஃபோட்டோகிராஃப். நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர்ஸ் இமேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 80 KBலேருந்து 150 KBக்குள்ளே இருக்கணும். அது ஒன்லி ஜேபிஇஜி அல்லது ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அப்ளை பண்ண முடியும். என்டையர் பேஜ் எல்லாமே நீங்கள் பண்ணாமல் அது என்ன இடத்துல சிக்னேச்சர் பண்ணீங்களோ அதை இடத்த மட்டும் தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் அப்லோடிங் த ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர்ஸ் கிளிக் ஆன் ப்ரிவ்யூ டேப் அண்ட் செக் வெதர் த பர்டிகுலர் ஃபில்ட் ஆர் கரெக்ட் அண்ட் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ்ன்னு இருக்கணும். அதே மாதிரி ஃபைனலி சப்மிட் டேப்புங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து SBI பேலைட் பேமெண்ட் கேட்வே மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ரீஃபண்டபிள் அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 300 இஸ் டு பி பெய்டு பை த கேண்டிடேட்ஸ் SC ST PWD candidates and apprentices who have successfully completed 1 year apprenticeship training of AA. Female candidates are exempted from payment of applications fees. இந்த கேட்டகரியில் இருக்கவங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணணும்னு கிடையாது. மற்றவங்க எல்லாமே நான் ரீஃபண்டபிள் பேமெண்ட் தான். 300 rupees நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். இது வந்து நீங்கள் ப்ரிவ்யூ பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்டினியூ டேபை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா SBI பேமெண்ட் லைட் கேட்வே வழியாக நீங்கள் வந்து இதில் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய டீட்டெயில்ஸ் அண்ட் மேக் த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் வந்து உங்களுக்கு ஒரு நீங்கள் பண்ண ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி அண்ட் மெசேஜஸில் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பை வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கணும். ஃபார் ஃபியூச்சர் யூஸுக்காக நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட மெசேஜில் கண்டிப்பாக பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்ங்கிற மெசேஜ் வந்தால் மட்டும்தான்